தயாரிப்பாளர் சங்கத்துக்குடையும் நடப்பு சங்கத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷனும் திரையரங்க உரிமையாளர் சங்கமும் 2 தடவை 3 தடவை உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தோம். பிடிவாதமாக நாங்கள் வந்து 4 வாரத்தில் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை நாங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் 8 வாரம் கழிச்சு ஓடிடியில் போடக்கூடிய படங்களை நாங்கள் திரையிடுவோம்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஹாலிவுட் படங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் எடுத்துட்டிங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் அவங்க ஓடிடியில் போடுறாங்க. அப்போ நாங்கள் என்னங்கிறோம், ஹிந்தியில் 8 வாரம் தான் இருக்குது, உலக மொழியில் இருக்கிற மற்ற இங்கிலீஷ் படமெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் உடனே அவங்க தென்னிந்தியாவில் எந்த இதில் இந்த இருக்குது அப்படிங்கிறாங்க. மலையாளத்தில் எடுத்துட்டிங்கன்னா மோகன்லால் மம்முட்டி 2 பேரும் சேர்ந்து நடிச்சா கூட 60% மேலே டேம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகா எடுத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் டிக்கெட் ப்ரைஸ் 1500 ரூபா 2000 ரூபா நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம். ஏன் அதை பின்பற்ற வேண்டியதானுங்க? 2015 20 வரைக்கும் இருந்த சினிமாவுடைய ஆரோக்கியம் கொரோனாவுக்கு அப்புறம் வசூல் குறைஞ்சிது. ஆனால் கொரோனா டைமில் இந்த ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஏறத்தாழ 60% சினிமாவுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டாங்க. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கொரோனா முடிஞ்சு வந்த உடனே டைரக்ட் ஸ்ட்ரீமிங் அவங்க வச்சுருந்தாங்க. ஜெகமே தந்திரம், ஜெய் பீமு இதெல்லாம் தியேட்டருக்கு வராமே அவங்க போட்டாங்க, பெரிய விலை கொடுத்தாங்க. சரி, இப்போ இந்த 2 வருஷமாக அவங்க வந்து ஒரு படம் கூட டைரக்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணல. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது பெரிய விலை கொடுத்தங்காட்டி பெரிய சம்பளத்துக்கு போயிட்டீங்க. இப்போ அந்த நடிகர்கள் சம்பளத்தை இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து இனிமேல் ஆரம்பிக்கிற படங்களையாவது 8 வாரம் கழிச்சு போட்டோம்னா என்ன ஓடிடி பிரைஸ் கிடைக்கும்? கம்மியாக தான் கிடைக்கும். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போ படம் எடுக்கிறது தமிழ் தயாரிப்பாளே இல்லை. எல்லா நடிகர்களும் இப்போ பர்சனலாம் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சம்பளம் வாங்கி நடிக்கக்கூடிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமாக இல்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து சென்ற வாரம் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வர செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் நிறுத்திடுறது, புதிய படங்கள் எதுவும் வெளியிடுறதில்லை அப்படின்னு ஒன்று சொல்லி நினைச்சு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்களும் வந்து அமைதி காத்துட்டு தான் இருந்தோம். ஆனால் நேற்றுக்கு பெப்சியில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இதை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதனால இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. சிறுமணி சங்கத்துக்கு மீட்டிங் போட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் தமிழ் திரைப்பட சங்கத்திலேருந்து இந்த 4ஆம் தேதி 10ஆம் தேதி 17ஆம் தேதி ஏற்கனவே வெளியீட்டுக்கு ரெடியாக இருக்கிற படங்களுடைய தயாரிப்பாளர்கள் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. சார், இந்த மாதிரி இருக்குது, தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணால் நீங்கள் போடுவீங்களா, அந்த படங்களை போடாதாவது கண்டினியூ ஓட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், சார் நாங்கள் எந்த ஸ்ட்ரைக் அறிவிக்கல, அந்த ஸ்ட்ரைக்கு எங்களுடைய ஆதரவும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து பிரச்சனை அதாவது எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காணுங்கிறது எங்களுடைய கருத்து. எப்பவுமே நாங்கள் 3 தடவை இவங்க கூட உட்காந்து சிட்டிங் உட்கார்ந்தோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்குடையும் நடப்பு சங்கத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷனும் திரையரங்க உரிமையாளர் சங்கமும் 2 தடவை 3 தடவை உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தோம். அவங்க இடத்துல இருந்து பிடிவாதமாக நாங்கள் வந்து 4 வாரத்தில் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை நாங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் 8 வாரம் கழிச்சு ஓடிடியில் போடக்கூடிய படங்களை நாங்கள் திரையிடுவோம்னு சொல்லியிருந்தோம். வேறு நாங்கள் எதுவும் சொல்லலை. நான் வேலை நடத்த பண்ணுவோம், தியேட்டர் பண்ணுவோம்னு எதுவும் சொல்ல கிடையாது. இவங்க வாட்டில் ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க. சரி, 1ஆம் தேதி பார்ப்போம் என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கடையில் அவங்க அந்த அறிக்கையில் ஒன்று சொல்லியிருக்காங்க, தென் மாநிலத்தில் எங்கேயுமே இந்த முறை இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லி. அதாவது சினிமாங்கிறது வந்து உலக லெவலில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஹாலிவுட் படங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் எடுத்துட்டிங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் அவங்க ஓடிடியில் போடுறாங்க. அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, 6 மாதம் கழிச்சு தான் நாங்கள் ஓடிடியில் போடுவோம் அப்படின்னு. மெஜாரிட்டி ஹாலிவுட் படங்கள் 90 நாள் கழிச்சு தான் போடுறாங்க. அவங்க வந்து 1500 கோடி 2000 கோடி 3000 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க, பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்படிப்பட்ட படங்களையே அவங்க வந்து இருந்துட்டு 6 மாதம் கழிச்சு தான் போடுறாங்கிறாங்க. நம்ம எடுக்கிறது கிராமிய சப்ஜெக்டு, ஒரு காமெடி சப்ஜெக்ட், குடும்ப பாங்கான படங்கள் இதுதான் நம்ம எடுக்கிறோம் தமிழ் சினிமாவில். இதுகளை பொறுத்தவரை வந்து இருந்துட்டு நீங்கள் ஓடிடியை பார்த்தாலுமே ஒன்றும் பெரிய சேஞ்ச் தெரியாது. ஆக அப்படி இருக்கும்போது ஒரு டைம் கேப் கொடுத்து போடுங்க, அப்போ தான் இருக்கும். என்னன்னா 2015க்கு அப்புறம் 2015 20 வரைக்கும் இருந்த சினிமாவுடைய ஆரோக்கியம் கொரோனாவுக்கு அப்புறம் வசூல் குறைஞ்சிது. ஆனால் கொரோனா டைமில் இந்த ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஏறத்தாழ 60% சினிமாவுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்போ நாங்கள் என்னங்கிறோம், ஹிந்தியில் 8 வாரம் தான் இருக்குது, உலக மொழியில் இருக்கிற மற்ற இங்கிலீஷ் படமெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் உடனே அவங்க தென்னிந்தியாவில் எந்த இதில் இந்த இருக்குது அப்படிங்கிறாங்க. தென்னிந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்குது. மலையாளத்தில் எடுத்துட்டிங்கன்னா மோகன்லால் மம்முட்டி 2 பேரும் சேர்ந்து நடித்தா கூட 60% மேலே டேம்ஸ் கொடுக்க மாட்டாங்க தியேட்டரில். 60% தான் அவங்களுடைய மேக்ஸிமம் டேம்ஸ். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, ஒரு விஜயோ ஒரு அஜித்தோ
ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமலஹாசனோ இவங்க யார் நடித்தாலுமே 70% 75% டேர்ம்ஸ் வாங்குறாங்க இவங்க. ஏன் அதுக்கு கேரளா உதாரணம் காட்ட வேண்டியதானே? அதே மாதிரி கர்நாடகா எடுத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் டிக்கெட் ப்ரைஸ் 1500 ரூபா 2000 ரூபா. நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம். பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னு போட்டிங்கன்னா இதே படங்களுக்கு 1500 ரூபா 2000 ரூபா டாக்ஸிக் படத்துக்கு பெங்களூர் சிட்டியில் 1500 ரூபா டிக்கெட் வச்சிருக்காங்க. ஏன் அதை பின்பற்ற வேண்டியதானவங்க? அதே மாதிரி தான் ஆந்திரா எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா ஆந்திராவில் 24 ஹவர்ஸ் ஷோ போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 9 to 2 தான் நம்ம ஷோ போடுறோம். ஏன் அதை சொல்லலாம் இவங்க? அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான ப்ராக்டிஸ் இருக்குது சினிமாவில். நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன ப்ராக்டிஸ் இருக்கிறத வச்சு நாங்கள் பண்ணுறோம். தொழில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுனா இந்த தொழில் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு பெரிய ஓடிடி சேனல் ஹாட் ஸ்டார் அவங்க அங்கே கம்பெனியில் பெரிய ஆங்கில கம்பெனிகள் 2-3 கம்பெனி பேரமௌண்ட்டு இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளை அவங்க போய் விலை பேசியிருக்காங்க. விலை பேசும்போது அங்கே அவங்க போட்ட முதல் கண்டிஷனே எங்கள் கம்பெனியும் கூட நாங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஹாட் ஸ்டார் இன்னைக்கு பெரிய லெவலில் உலக அளவில் ஓடிடி தளத்தில் பெரிய அளவில் அவங்க லீடிங் பர்சனாலிட்டியாக இருக்காங்க. அவங்க மிக பிரம்மாண்டமான சினிமா கம்பெனியை விலைக்கு வாங்க கேட்கும்போது அவங்க போட்ட முதல் கண்டிஷனே நாங்கள் உங்களுக்கு விலைக்கு வைக்கிறது தயார், ஆனால் 90 நாள் கழிச்சு தான் நீங்கள் ஓடிடியில் போடுவீங்கன்னு எங்களுக்கு கேரண்டி கொடுத்தா தான் விலை பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க நீங்கள் ஓடிடி தளம் திரையரங்களை நீங்கள் அழிச்சிடக்கூடாது, நீங்கள் அந்த வேலை செய்வீங்க, அதனால அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் விலை பேச வருவோங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சேர்மனுங்க அவங்க எல்லாம் சொல்லி தான் அந்த டீல் நிற்குது. ஸோ இதெல்லாமே இவங்களுக்கு தெரியும். இவங்க ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது. எங்களை விட ரொம்ப விவரமான ஆளுங்க. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தை காட்டிலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க அதில் சில பேர் இருந்துட்டு இன்னும் சொல்ல போனால் ஓடிடி பிஸ்னஸ் அவங்களால தான் நடந்துட்டு இருக்குது. அவங்கெல்லாம் இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலைமை இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது. ஆல் வேர்ல்டு லெவல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 3000-4000 கோடி பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஆங்கில படங்களே அவங்க 6 மாதம் கழிச்சு தான் போடணும்னு ஆசைப்படுறாங்க. குறைஞ்சபட்சம் 90 நாள் அவங்களுடைய டைம் வச்சிருக்காங்க. நாங்கள் அந்த 90 நாள் கூட கேட்கல, நாங்கள் 56 நாள் தான் கேட்டோம். எனக்குன்னா இங்கே இந்தியாவில் நீங்கள் ஒரு 4 வாரத்தில் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வசூல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச இன்னைக்கு 20% ஆக்குபென்சியல் வந்துருச்சு. அதுலேயும் சிங்கிள் தியேட்டர் சுத்தமாக மூடக்கூடிய நிலைமையில் வந்துருச்சு. அதுக்கு நம்ம ஒன்று சொன்னோம்னா அதில் உட்கார்ந்து பேசலாம். நாங்கள் இன்னும் கூட சில சலுகைலாம் சொன்னோம். என்ன சொன்னோம்னா செப்டம்பர் 1ஆம் தேதி நாங்கள் வரக்கூடிய படங்கள் ஏற்கனவே விற்றுருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றோம். நாங்கள் அந்த படத்தை நாங்கள் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக போட்டு தந்துடுறோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டீங்க, அதை ரீசேல் பண்ண முடியாது, உங்களால் திருப்பி ரிகவர் பண்ண முடியாது. அதனால நாங்கள் அதுகளை பொறுத்த அளவில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் நீங்கள் ஏதாவது கமிட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா அந்த படங்களை ஒன்றும் பரவாயில்ல. அப்படி நாங்கள் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக வரோம்னு நினைக்கிறோம். நாங்கள் என்னங்கிறோம், இப்போ ஆரம்பிச்சுனா தான் மார்ச் ஏப்ரல் இருந்தால் ஒரு ஒழுங்குக்கு வரும், தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி தொழில் நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இவங்க அப்படி இல்லை. இவங்க ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கொரோனா முடிஞ்சு வந்த உடனே டைரக்ட் ஸ்ட்ரீமிங் அவங்க வச்சுருந்தாங்க. ஜெகமே தந்திரம், ஜெய் பீமு இதெல்லாம் தியேட்டருக்கு வராமே அவங்க போட்டாங்க, பெரிய விலை கொடுத்தாங்க. சரி, இப்போ இந்த 2 வருஷமா அவங்க ஒரு படம் கூட டைரக்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணல. ஏன்னா அவங்க என்னங்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் டைரக்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா சரியானபடி மக்களை போய் ரீச் ஆக மாட்டேங்குது, அதனால தியேட்டரில் போட்டு அந்த படங்களை பற்றி டாக் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் போட்டோன்னு போட்டுட்டுன்னா எங்களுக்கு மக்கள் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களே நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்மே திரையரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மக்கள் திரையரங்குக்கு போய் அந்த படங்களை பார்த்துனா தான் அந்த படம் தெரியும். உதாரணத்துக்கு நீங்கள் கருப்பு படம் பார்த்துருப்பீங்க. கருப்பு படம் திரையரங்கில் மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் அதே படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் சரியாக போகல. என்ன காரணம்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் தியேட்டரில் பார்த்தா தான் மக்களுக்கு அதனுடைய என்ன ப்ரொடியூசர் அது என்ன நினச்சி படம் எடுத்திருக்காங்களோ. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய சவுண்ட் சிஸ்டங்கள் ஆகட்டும், கேமராக்கள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா முதல்ல இருந்த ஸ்க்ரீன் சாதாரண ஸ்க்ரீன் வந்தது, பிளாஸ்டிக் ஸ்க்ரீன் வந்தது, இன்னைக்கு வெவ்வேறு மாடலில் எல்லாமே வந்தாச்சு. ஸோ இப்படி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இப்போ வந்துருக்கிற ப்ரொஜெக்டர், ஒரு ப்ரொஜெக்டர் விலை 5 கோடி ரூபா. நாங்கள் இப்போ அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா லெவலில் எல்லா தியேட்டரும் ஒன்றா மாற்ற போகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஜனங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டுன்னா ஒளிப்பதிவாளர்களும் அந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர்களும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் கஷ்டப்பட்டு செய்கிற வேலை ஜனங்களை சென்றடையணும். அது சென்று போகும்னா தியேட்டரில் போட்டால் தான் அந்த ஒர்க் போய் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் அது வீட்டில் உட்காந்து ஒரு ஃபோனில் உட்காந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அவங்களுடைய அந்த ஒர்க்கை உங்களுக்கு நிச்சயமாக மக்களை சென்றடையாது
அப்படின்னு அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் 4 வாரத்தில் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு வருமானம் வருதுன்னு அவங்க பார்க்குறாங்க. எங்களுடைய நாங்கள் தொழிலை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். திரையரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றினா தான் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு பறிவாகாமல் இருக்கும். அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்துக்கு அவங்க இருந்துட்டு உடனடியாக நாங்கள் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் கட்டாய திரையரங்கம் நடத்திட்டு தான் இருப்போம். எங்களுக்கு எந்த படங்கள் கிடைக்குதோ கிடைக்கிறனால படமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது வேணால் நாங்கள் தியேட்டர் நிறுத்த வழியா. இல்லாட்டி என்ன காரணம்னா, எந்த ஒரு தொழிலுமே ஒரு பிரச்சனை இருந்துச்சு பட்டுட்டுனா, இப்போ நாங்கள் 3 தடவை அவங்களை கூப்பிட்டு பேசணும், பேச்சுவார்த்தைக்கு உடன்படலை. இப்போ நாங்கள் ஸ்ட்ரைக் அறிவிக்கணும். 4ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய படங்கள் போடல, 8 வாரம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எங்களை கூப்பிட்டு ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க, உட்காந்து பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். இல்லை அரசாங்கத்துக்கிட்டையாவது நம்ம போய் நம்ம கோரிக்கை சொல்லி அரசாங்கம் ஒரு மீட்டிங் போட சொல்லி கேட்டிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைக் அறிவிச்சுட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை தீர்த்து வைப்பார் நம்மளுன்னு சொல்லிட்டுனா, முதல்வர் சொல்லிட்டு தான் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணீங்களா? ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கு. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நாங்கள் திரையரங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க உடனடியாக எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, யாரை கேட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, முதல்ல ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் பேசுங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு ஒரே வரையில் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கி போனப்போ அவங்க கேட்டாங்க, அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் இருக்கும்போது உங்களுடைய கோரிக்கை எங்கிட்ட நீங்கள் சொல்லணும், சொல்லி நாங்கள் அது பேச்சுவார்த்தை நடத்தி அது தீர்வு காண முடியலன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் சொன்னீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. எங்களுக்கு சொல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா அப்போ நாங்கள் இதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் போய் எங்கள் தப்பு தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் அவங்ககிட்ட போய் சொந்தோம். மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது மவுண்ட் ரோட்டில் வர்றதுக்குள்ள அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. நாங்கள் கேட்ட அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு நாங்கள் இப்போ திருப்பி சொல்கிற ஒன்று தான், இன்னைக்கு சிஎம் திரு விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சினிமாவை பற்றி எல்லாமே தெரியும், நம்மளுக்கு அறிமுகமானவர் தான். யாருக்குமே தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ விநியோகஸ்தர் சங்கத்துக்கோ திரையுறவுக்கோ யாருக்கும் அவர் அந்நியப்பட்டவர் அல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைக் அறிவிக்காமையே இதுக்கு சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரையோ யாரோ ஒருத்தர் சந்திச்சு, சார் இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கு, ஒரு ஜாயின்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, அந்த ஜாயின்ட் மீட்டிங் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைக் அறிவிச்சிட்டாங்க. இப்போ நான் இந்த நிலை எதுக்காக இன்னைக்கு இந்த செய்தியாளர்களை நான் சந்திச்சேன்னு சொல்லிட்டுன்னா, திரையரங்கு உரிமையாளர்கள் எந்த காலத்திலும் நாங்கள் இந்த வேலை நிறுத்தலாம் ஈடுபட போவதில்லை. நாங்கள் திரையரங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக போட்டுக்கிடுவோம். எந்த படத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். அதை சொல்றதுக்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு. சேட்டலைட் சேனல் வந்த புதுசில் இதே மாதிரி தான், எங்களுக்கு சேட்டலைட்டே போதும், எங்களுக்கு தியேட்டர் வேண்டாம் அப்படின்னாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன சேட்டலைட் சேனல் இல்லை நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை போடுங்க, படம் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் விலை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதே தான் ஓடிடிலையும். ஓடிடி வந்த புதுசில் என்ன பண்ணாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்ட் ஸ்ட்ரீமிங்னு ஒன்று சொல்லி பெரிய பெரிய படங்களை பெரிய பெரிய விலை கொடுத்தாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்க, நடிகர்களுக்கு 10 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த நடிகர்களுக்கு 50 கோடி 60 கோடி, சாதாரண சம்பள உயர்வெல்லாம் கிடையாது, நினைச்சபடி சம்பள உயர்வு கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் டைரக்ட் ஸ்ட்ரீமிங் வரும்போது பெரிய அளவில் அவங்களுக்கு வியூவர்ஸ் இல்லை, அதனால அதை நிறுத்தினாங்க. இனி நாங்கள் டைரக்ட் ஸ்ட்ரீமிங் பண்ண மாட்டோம், பெரிய விலை கொடுத்து வாங்க மாட்டோம்னு இவங்க அதை நம்பி சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் படம் பார்த்து தான் வாங்குவோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்து வச்சாங்க. படத்தை பார்த்துட்டு சில படங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்க, அவங்க சில படம் இல்லை பெரும்பாலான படங்களுக்கு அவங்களுடைய மொத்த கணக்கே எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 படம் 20 படம் தான் அவங்ககிட்ட இருந்துட்டு ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வர்ற படம் 250 படம் ஒரு வருஷத்துக்கு வருது. ஸோ மீதி எந்த படத்தையும் அவங்க வாங்குறது கிடையாது. நாங்கள் என்னங்கிறோம், வாங்காத படத்துக்கு கூட நீங்கள் எதுக்காக 4 வாரத்தில் போட்டானு கட்டாயத்தில் இருக்கிறீங்க? நாங்கள் தான் சொல்கிறோம்ல, ஆல்ரெடி வாங்கின படமாக இருந்தால் கூட நாங்கள் எக்ஸாம்ஷன் தர்றோம். ஆனால் வாங்காத படங்கள் எல்லாம் 8 வாரம் தள்ளி போடுங்க. 8 வாரம் தள்ளி இன்னும் சொல்ல போச்சுன்னா 90 நாள் இருந்தால் தான் ஆங்கில படங்களுக்காட்ட சினிமாவும் நல்லா இருக்கும். பட் நாங்கள் அதை கூட டிமாண்ட் பண்ணல. சரி இவங்க ரொம்ப இதுக்கு பிடிவாதம் பண்ணுறாங்களே, ஒரு டைம் கேப்பாவது இருக்குன்னு 8 வாரம் கேட்குறாங்க. ஆனால் இந்த 8 வார கேட்கை பொறுத்தவரை கண்டிப்பாக எங்களால் பின்வாங்கவே முடியாது. ஏன்னா இந்த 8 வாரத்தையும் நாங்கள் விட்டுட்டு இவங்க நினைக்கிற மாதிரி 4 வாரம் 3 வாரத்தில் படங்கள் போட ஆரம்பிச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் திரையரங்குகள் நடத்தவே முடியாது. அதனால நாங்கள் திரையரங்கு நிறுத்த மாட்டோம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு உடன்பாடு கிடையாது. திரையரங்குகள் தொடர்ந்து செயல்படும். இல்ல அவங்க சொல்றாங்க. பட் அவங்க தயாரிப்பாளர் எங்ககிட்ட கேட்கறாங்க, சார் எங்கனால நாங்கள் நிறுத்த முடியாது, ஏன்னா நாங்கள் படம் ஆல்ரெடி எல்லா விளம்பரம் பண்ணி நாங்கள் படம் ரிலீஸ் பிளான் பண்ணி சப்போஸ் 1 மாதம் 2 மாதம் நின்றுதுன்னு வைங்க, படம் ரிலீஸ் பண்ணாமல் நாங்கள் நிறுத்துறோம். 2 மாதம் கழிச்சு கும்பலாக எல்லா படம் விழுகும், நாங்கள் மொத்தமாக காலி ஆயிடுவோம். அதனால எங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக்கில் உடன்பாடு இல்லைங்கிறது
அவங்க சைடுல இருந்தே எங்ககிட்ட பேசுனதுனாலதான் நாங்க இந்த பிரஸ் மீட் வச்சோம். இல்ல எந்த விதமான அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நாங்க படத்தை போட்டுட்டு திடீர்னு நிறுத்திடும்னு பயப்படுறாங்க. அதை அஷூரன்ஸுக்காக தான் இந்த மீட்டிங்கை சொல்றோம். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம். திரையரங்கள் நிச்சயமா நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். எந்த படம் வந்தாலும் அந்த படங்கள் எவ்வளவு நாள் ஓடுதோ அவ்வளவு நாள் ஓடித்தான் நாங்கள் கொடுப்போங்கிறது தான் இந்த இதனுடைய எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது அவர் முதல்ல எழுதின என்னவா இருந்தாலும் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பா அமைச்சர் உறுதியாக கூப்பிட்டு பேசுவாங்க. அது எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் முடியும் போது முதலமைச்சர் மூலமா தான் முடியும். ஆனா இப்ப வந்து சின்ன படங்கள், சில படங்கள் வந்து திரையரங்கத்துக்கே வராம இருக்குல்ல, சின்ன படங்கள். இப்ப அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஓடிடின்றது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குல்ல, தியேட்டருக்கு வராத சின்ன படங்கள் அவங்க ஒரு படம் கூட வாங்கினது கிடையாது. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க ஒரே ஒரு சின்ன படம் கூட விலை கொடுத்து வாங்கினது கிடையாது. இப்போ இன்னைக்கு நீங்களே சொல்லிருக்கீங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு வரக்கூடிய படங்களோட பாத்தீங்கன்னா 25 நாட்கள் தான் அந்த படத்தோட வேல்யூவே. ஸோ அவங்க வந்து 30 நாள் கழிச்சு தான் அவங்க ஓடிடியில அவங்க ரிலீஸ் பண்றாங்கிறாங்க. ஸோ நீங்க ஏன் இதுக்கு அப்போஸ் பண்ணுங்க? நான் வேல்யூன்னு சொல்லல. அதாவது இன்னைக்கு வரக்கூடிய படங்களுடைய வசூல் வந்து பாத்தீங்கன்னா 2-3 வாரம் தான் பெரிய வசூல். அதுக்கப்புறம் வசூல் வந்து அளவா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து இப்போ பொதுமக்களை பொறுத்தளவு வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்றீங்க, சின்ன படம் டிராமா மாதிரி இருக்கு, ஒரு கவனம் அந்த சப்ஜெக்ட் என்ன பண்றாங்கன்னா, படம் ஒரு லெவலா இருந்ததுனா கூட தியேட்டர் பக்கமே வர்றதில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தென்ன அடுத்து நம்ம தான் சொல்றோம் 4 வாரம்னு. பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம் 2 வாரம் அல்லது 3 வாரத்திலே படம் வந்துடும். இப்போ 2 வாரத்தில் ஓட்டிட்டு வந்து அதுல பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது இருக்கக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு, சினிமா வந்து அப்பயே முதல்ல ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, மிக பிரம்மாண்டமான படங்களே அவங்க 90 நாள் கழிச்சு போடுறாங்க, 6 மாசம் கழிச்சு போடுறாங்க. இது நம்ம எடுக்கிறது பூராமே வந்து கிராமிய படங்களும் சாதாரண படங்களும். இந்த படங்கள் வந்து 8 வாரமாவது கழிச்சாதான் தியேட்டருக்குள்ள வருவாங்கிறது என்னுடைய கருத்து. சம்பளம் அதிகமாச்சு. ஆமா, அவங்க உங்களுக்கு இந்த உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. கமல்ஹாசன் கேட்டு சொல்லியிருக்காரு. ஏதாவது இந்த சினிமாவை பொறுத்தளவுல கமல் சார் எப்பவுமே எல்லாமே அட்வான்ஸா இருப்பார். டெக்னாலஜியில வந்து அட்வான்ஸ். அவரு ஒரு தடவை விஸ்வரூபம் வரும்போது நான் தியேட்டர்லையும் போடுவேன், டைரக்டா வந்து டிவிலையும் போடுவேன்னு சொல்லி போராடினவர் அவரு. அந்த போராட்டம் அவர் நடத்தும் போது நானும் அவரு கூட இருக்கேன். அப்படி ஒரு காலத்தை பேசின அவரே இருந்துட்டு இப்ப சிஎம் சந்திச்சு பார்க்கும்போது கமல் சாரை கோரிக்கை கொடுத்திருக்காரு, குறைஞ்சபட்சம் 8 வாரத்துக்கு கழிச்சு தான் ஓடிடியில் போடணும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஸோ அவர் ஒரு பெரிய முன்னணி நடிகர், ஏறத்தாழ 50 ஆண்டு காலமா சினிமாவில் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா டெக்னாலஜியினுடைய எல்லா அட்வான்ஸும் தெரிஞ்சவர் அவரு. அவரே சொல்றாரு 8 வாரம் கழிச்சு தான் போடணும் அப்படிங்கிறது. அதனால நடிகர்கள் எங்களுக்கு முழு உடன்பாடு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வேலை நிறுத்தம் பண்ணி அதே மாதிரி இது மாதிரி நஷ்டம் வச்சதுங்கிற மாதிரி அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்ப அந்த நீங்க சொன்ன ஒரு சில நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரி திருப்ப அவங்க ஏதாவது எப்படி சொல்ல ஒரு பேக் போனா இருந்து இல்ல, நான் தான் சொல்றேன், இது தயாரிப்பாளர் சங்கம் 2 சங்கம் இணைஞ்சு அவங்க எடுத்த முடிவு. அதுல ஒரு சில நிர்வாகிகள் அப்படிங்கிறது அவங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுட்டாங்க, அவங்க வந்து நிர்வாகிகள் கூடி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய மெம்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இருந்துட்டு இதுல எல்லாம் பாதிக்கப்படுறோம்னு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. சார் நீங்க படத்தை நிறுத்திடுவீங்க, அவங்களோட ஒரே எண்ணம் எப்படின்னு சொல்லிட்டுனா, படம் நாங்க ரிலீஸ் பண்ணா பாதியில படத்தை நிறுத்திடுவீங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியே. அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த மீட்டிங். நான் திருப்பி சொல்றேன், எங்களுடைய இது நாங்க தியேட்டர் நிறுத்தவே மாட்டோம், வேலை நிறுத்தல கலந்துக்கவே மாட்டோம். எங்களை பொறுத்தல பேச்சுவார்த்தை மூலமா இது தீர்வானு நினைக்கிறோம். ஆனா படங்கள் 8 வாரம் கழிச்சு ஓடணுங்கிறது கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை கண்டிப்பா அவங்க நிறைவேற்றி கொடுத்தா தான் நாங்க தொழில் பண்ண முடியும், சினிமா நல்லா இருக்கும். இல்ல அவங்க நீ இப்ப என்ன சொல்றேன், கட்டாயம் வந்து துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுவாரு. துறை அமைச்சர் பேசாம இருக்க போறதே கிடையாது. துறை அமைச்சர்கிட்ட முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு பட்டுனா அடுத்து சிஎம் தான், கட்டாயம் சிஎம் சந்தி பேசதான் செய்வோம் சார். அவங்க வந்து இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல் சுற்று 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் இறுதி முடிவு கண்டிப்பா முதலமைச்சருடைய தலைமையில தான் நடக்கும். கோரிக்கை நிறைவேறது வேற எந்த வகையில ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம்? இல்ல நாங்க போராட்டமே பண்ணலையே. அந்த ஓடிடி வந்து நீங்க அது உங்களுக்கும் அது தேவைப்படுது தானே? 8 வாரம் கழிச்சு ஓடிடிங்கிறது உங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு வேண்டியதே இல்ல, தயாரிப்பாளருக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம். தயாரிப்பாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் விற்க முடியும், சேட்டலைட் விற்க முடியும், மற்ற நிறைய அதனுடைய உரிமைகள் விற்க முடியும். அது மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறதும் அவங்களுடைய ஒரு உரிமை, அதை அவங்க விற்க முடியும். அதுல ஒரு வருமானம் வரும் அவங்களுக்கு. அதனால தயாரிப்பாளருடைய வருமானத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு விரும்பல. நாங்கள் என்னங்கிறோன்னா, நீங்க வந்து ஆரம்பத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது பெரிய விலை கொடுத்தங்காட்டி பெரிய சம்பளத்துக்கு போயிட்டீங்க. இப்போ அந்த நடிகர்கள் சம்பளத்தை இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. வரமாட்டேங்கும் போது நீங்க வந்து இனிமேல் ஆரம்பிக்கிற படங்களையாவது
8 வாரம் கழிச்சு போட்டோம்னா என்ன ஓடிடி பிரைஸ் கிடைக்கும்? கம்மியாக தான் கிடைக்கும். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு பண்ணுங்க. இப்போ ஓடிடி விலை வந்தோன்னா பட்ஜெட் எது தெரிஞ்சது உங்களுக்கு? 10 ரூபா கொடுத்தவருக்கு 60 ரூபா, 25 ரூபா கொடுத்தவருக்கு 100 ரூபா, இப்படி சம்பளம் கொடுத்தீங்க இல்லைங்களா? ஏறின சம்பளம் இறங்கினா தான் வேலையாகும். இன்னும் சொல்ல போனால் இப்போ படம் எடுக்கிறது தமிழ் தயாரிப்பாளே இல்லை. எல்லா நடிகர்களும் இப்போ பர்சனலாம் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சம்பளம் வாங்கி நடிக்கக்கூடிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமா இல்லை. ஏன்னா அவங்க சம்பளம் ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், ஏன்னா நடிகர்களும் அவங்களும் ஒரு தொழிலாளி தான். சம்பளம் எச்சாயிடுச்சுன்னா அந்த சம்பளத்தை குறைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு உண்மையிலேயே மன கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் அவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. சம்பளம் எச்சு நாங்கள் நடிகர்கள் 50 கோடி 60 கோடி வாங்க நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சம்பளத்தை குறைச்சா மார்க்கெட் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அந்த சம்பளத்திலே நிற்கிறாங்க. வீட்டிலே இருந்தாலும் இருப்பாங்க ஒழிய சம்பளத்தை குறைச்சி நடிக்க மாட்டாங்க. ஆனால் இருந்து பார்த்தாங்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, 1 by 1 வந்து பர்சன்டேஜ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னை போல வந்துடும், நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. சம்பள குறைப்பு அவங்களே குறைத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்க இன்னும் அதை பற்றி அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல. ஏன்னா அவங்க எல்லாருமே பெப்சியில் இருக்கிறாங்க. பெப்சி வந்து நேற்றுக்கு எகென்ஸ்டாக தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேண்டுகோள் வச்சிருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு ஆர்கே செல்வமணி, அவர் தான் தலைவர், பெப்சி தலைவர், அவர் நேற்று அறிக்கை மூலமாக கேட்டிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக வரும், எல்லாமே வரும். அதுவும் அவங்களுடைய கால்ஷீட் பிரச்சனை வரும், படங்கள் தேங்குச்சுன்னா ஒரே டைம் வந்து படங்கள் வந்து விழுகும், எல்லாமே பாதிப்பு இருக்கும். அதனால தான் நாங்கள் என்னங்கிறோன்னா, திருப்பி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அறிவிக்காதீங்க. ஸ்ட்ரைக் அறிவிச்சிங்கன்னா இண்டஸ்ட்ரி ஏற்கனவே வந்து ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிற நம்ம. அப்போ அப்படி இருக்கும்போது மறுபடியும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு பண்ணிக்கூடாது. சில விஷயங்கள் வந்து அதான் சொன்னேன், இப்போ இந்தியாவிலேயே வந்து கட்டணம் கம்மியாக இருக்கிற நாடு தமிழ்நாடு தான். நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஆன்லைன் இருக்கு உங்ககிட்ட, எடுத்து பாருங்க. டெல்லி, பாம்பே, ஹைதராபாத்து, கேரளாவில், திருவனந்தபுரம், எங்கே வேணாலும் எடுத்து பாருங்க. 500 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே டிக்கெட் இருக்காது. குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலேருந்து 2000 வரையும் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் 185 ரூபா 190 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் கிடையாது. இல்லை, நாங்கள் ஓடிடியில் 4 வாரத்தில் போடுவோம், அது அவங்களுடைய இது. அதாவது சினிமா வந்து பாதிக்கப்படுது, ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க, மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம்னா அதை கேட்கறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை, நாங்கள் 4 வாரத்தில் போடுன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. அதுதான் நாங்களே சொல்றோம். அதான் சொன்னேன், உலகத்திலேயே மிக பிரமாண்ட பெரிய கம்பெனியான ஹாட் ஸ்டார் கம்பெனிக்காரரு ஹாலிவுட் சினிமா விலைக்கு வாங்க போறாரு. அந்த ஹாலிவுட் சினிமா கம்பெனி அவங்களுடைய சேர்மன் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டுன்னா, நாங்க எங்க கம்பெனி உங்களுக்கு விற்கிறதுக்கு தயார், ஆனா நீங்க ஓடிடி டைம் கேப் 90 நாள் வச்சுக்கீங்களா அப்படின்னா. என்ன அவர் என்ன சொல்றாருன்னு அடுத்த காரணம், ஏன் 90 நாள் வைக்கணும்னா, நீங்க உங்களுக்கு வந்து நீங்க டைம் கேப் இல்லாம நீங்க எங்க கம்பெனி விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஓடிடி கம்பெனி, நீங்க சைமல்டேனியஸா போட்டாலும் போடுவீங்க, அப்ப திரையரங்கு அழிஞ்சு போயிடும். அதனால நீங்க அந்த 90 நாள் கேப் வச்சு படத்தை போடுங்கன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் என் கம்பெனி உங்களுக்கு நான் விலை பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலக லெவலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போது நம்ம சாதாரண நம்மளுக்கு புரியாத அது, இவங்க தெரிஞ்சுக்கிட்டே வந்து பிடிவாதம் பண்றாங்க அவங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனையில டாக்ஸிக் மாதிரியான படங்கள் வந்து ரிசர்வேஷன்லயே ஒரு பிரேக் மாதிரி பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக். சார் அதான் சொல்றேன், அந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து மக்கள் திரையில தான் வந்து பார்க்கணும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம் அவங்க பண்ணிருக்க அந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா அது ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் தெரியும்.